டேய், ரொம்ப நாளாக நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னாச்சு? இன்னும் அதையே நினச்சிட்டு இருக்கியா என்ன? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் என்ன கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? இல்லை, இன்னைக்கு ஆளே கொஞ்சம் சரியில்லை. இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுதே, போகலையா? படமா? அதெல்லாம் இல்லை. என்ன ரொம்ப நாளாக தூக்கம் வர மாட்டேது, தலைலாம் வேற வலிக்குது, அதான் ஒரு மாதிரி. சரி, நான் கிளம்புறேன். ஏய், நீ எங்கே கிளம்பியிருக்க? சீக்கிரம் நீ ஏன் கிளம்பு, வெளியே போகணும். இங்கே பாரு, சுத்தமான முடியல, எனக்கு டயர்டாக இருக்குது, தலைலாம் வலிக்குது. தயவு செஞ்சு எங்கே போகிறோன்றத சொல்லு. அது சர்ப்ரைஸ். இதான் உனக்காக நான் வாங்கியிருக்கேன். எது? எனக்காகவா? எதுக்கு? கிளினிக் வைக்கவா? எது? அதுக்கெல்லாம் இல்லை, இங்கே ஒரு கேஜ் செட் பண்ணி கேம் ஷோ பண்ண போகிறோம். கேம் ஷோ? அதுவும் கேஜ் செட் பண்ணி? என்ன டபிள்யூ மாதிரியா? அப்படியும் வச்சுக்க. இங்கே வந்து அடிச்சுப்பாங்க, அதுக்கு ஒரு அமௌண்ட் ஆச்சா. அடிச்சுக்கிட்டா அடிப்படும், அதுக்கு ஃபிசியோ தேவைப்படும், அதுக்கு இன்னொரு அமௌண்ட்டு. ஆனால் இது தப்பு இல்லை. எது தப்பு? க்ரைமு, ராபரி, இப்போ இதெல்லாம் சாதாரணமாகி போச்சு. இதுக்கு தண்டனையும் கம்மி தான். என்னால் இதுக்கு ஒத்துக்க முடியாது விஜய், நான் கிளம்புறேன். வாடா. என்னடா ஆச்சு? காலில் அடிபட்டுருச்சுடா. காலில் அடிபட்டுச்சா? உட்கார் உட்கார் உட்கார். டே எந்தரா, டே நீ உட்கார்றா. நல்லா ஏறி படுத்துக்கோ. எங்கடா அடிபட்டுச்சு? கால் ஃபுல்லாக வலிக்குதா? கால் ஃபுல்லாகவே வா. காலை தூக்கு. இவ்வளோதான் தூக்க முடியுதா? என்ன பண்ணுற? தூக்கு தூக்கு. இன்னும் நல்லா தூக்கு. மயிறு பொட்டி கழுவுற மோனே, நானும் எங்கேயிட்ட போயிடுறேன். ஐயோ, ஏன் விஜய் இப்படி பண்ணிட்டு இருக்க? எனக்கு தலைலாம் வலிக்குது விஜய். யார்ட்டடா பேசிட்டு இருக்கு? இவன்ட்ட தான். எவன்டாடா? அதான் காலை தூக்கி விட்டப்போ வலிக்குதுன்னு சொன்னியே நீ கூட, அதான் இவன் தான் தூக்கி விட்டான். ஐ ஹாஸ்பிட்டல் போடா. நீ போடா. இதான் ஆச்சு. இப்ப அவன் உன் கண்ணுக்கு தெரியறானா? தெரியும். எதுவும் மன ரீதியான பிரச்சனையா இருக்குமோ? சீனியர், நீங்களுமா? இல்ல, எனக்கு அப்படி யாரும் தெரியல. வேணும்னா நீ நாளைக்கு லேபுக்கு வா, நம்ம ஒரு தெரப்பி செஷன் வச்சுக்கலாம். தெரப்பிலாம் வேணான்னு சொல்லு, அதெல்லாம் வேலை செய்யாது. நீ வேற நான் வேற இல்லை, நம்ம ஒன்று தான். விஜய், உன்கிட்ட தான் பேசுறேன். ஓகே சீனியர். ஏய், என்ன என்னை கண்ட்ரோல் பண்ணிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கியா? அது உன்னால் முடியாது. முடியும். உன்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. யாரா இவன் தனியா பேசிட்டு இருக்கான்? பைத்தியக்கார பாடுங்க. நாம் சம்பாதிச்சா மட்டும் போதும், நாம் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இந்த உலகத்தில் உண்மையாக வெளிப்படையாக இருக்கிற நான் உன்னோட ஆல்டரிகோ. நான் உனக்கு தேவை. ஐயோ, நீ உண்மை இல்லை. உன்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா என்னால் உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியும். உன்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாதா? முடியும். இப்போ உன்னை நான் கண்ட்ரோல் பண்ணி காட்டுறேன்.
இன்னைக்கு தெரப்பி செஷன் முடிஞ்சிருச்சு, நாளை பார்க்கலாம். என்ன விஜய், இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவா தெரியுது. அப்போ தெரப்பி செஷன்லாம் வேணாம் போலயே. வேணாம், நம்ம எல்லோரும் தெரப்பிஸ்ட். நம்மளால் சில நேரத்தில் சாப்பிடாம தூங்காமல் ஏதோ சம்திங் ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எமோஷன்ஸை காட்ட முடியாமல் இருப்போம். அது மாதிரி தான் அவன். என்ன, என்னோடய ஆல்டர் ஈகோ என்னோடய ஃபிசிக்கல் ஃபார்மில் தெரிஞ்சான். ஒரு தெரப்பிஸ்ட்டுக்கு எப்படி ஹெல்த்து ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் முக்கியமோ அது மாதிரி தான் கண்ட்ரோலும். அதான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். போயிட்டு வரேன். ஏய் டாக்டரு, இங்கே வா. அண்ணே, டாக்டர்லாம் இல்லை, டாக்டர் இப்போ தான் படிக்கிறேன். டாக்டர்லாம் இல்லைண்ணே. அந்த மாதிரிலாம் எங்களுக்கும் தெரியும். இங்கே வைக்குது, ஏதாவது மாத்திரை இருந்தா சொல்லு. ஏய், என்ன இடுப்பு தோற வானவில்லா நீயே? ஏய், அதான் அப்போவே சொன்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு. இப்போ சொல்லு, அவனை என்ன பண்ணலாம்?